மாங்கல்யம் தந்துநானேனா. இந்த கயிறு கட்டும் பொழுது மாமா சொல்லியிருப்பார் மீனிங். நமக்கு அந்த மாதவன் பாட்டில் குதிப்பாரு, அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். நம்ம தான் ரொம்ப அழகு அப்படின்னு இருக்கும்பொழுது எதுவும் ஞாபகம் இருக்காது. ஆஹா என்ன எக்ஸைட்மெண்ட்ல இருந்து எல்லாம் மறந்துருப்போம். என்ன அர்த்தம் அந்த மந்திரத்துக்குன்னு ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாம், ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெனியூயிங் த வோவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திரும்ப திரும்ப இன்னொரு அந்த திருமண முறைகளை வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. ஒரு விதத்தில் அது அழகாக தான் இருக்குது. ஒரு விதத்தில் ஞாபகப்படுத்தி அந்த வவ் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணலாமா. நம்மளுடைய வவ் என்ன, ஹிந்து வவ். மாங்கல்யம் தந்துநானேனா. மாங்கல்யம் என்றால் என்ன? மாங்கல்யம்னா ப்ராஸ்பரிட்டி, செழுமை. மாங்கல்யம் தந்துநானேனா. தந்துனா ஆக்சுவலாக மெட்டல் வயர் அப்படின்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்டா. இப்போ நம்ம கயிறு, மஞ்சள் கயிறு கட்டும்பொழுது மஞ்சள் கயிறு, சில பேர் கருப்பு மணியை அணிவிக்கிறார்கள். அவங்க கல்ச்சரில் ஒவ்வொரு கயிறு, ஏதோ ஒன்று கயிறோ மாலையோ நம்ம மாற்றிக்கிறோம் இல்லையா கல்யாணம் பொழுது. ஸோ மாங்கல்யம் தந்துநானேனா. இந்த மந்திரம் ஃபுல்லாக பாசிவ் வாய்ஸில் தான் இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸில் இல்லை. ரொம்ப ஸ்மார்ட் மந்திரங்கள் எழுதினவங்கலாம், அதோடைய சீக்ரெட் அப்புறம் படிக்கலாம். ஸோ மாங்கல்யம் தந்துநானேனா, இந்த கயிறின் மூலம் கட்டுவதனால் மாங்கல்யத்தை நாம் இருவரும் பகிர்வோமேயாக. தந்துநானேன மவ ஜீவன ஹேத்துனா, என்னுடைய வாழ்க்கையின் மூச்சுக்காற்றின் ஹேத்துவாக இருப்பதினால். ஹேத்துவாக காரணமாக நீ இருப்பதினால் அப்படின்னா நீ காரணமானோன்னு அர்த்தம். காரணமாக இருப்பதினால் நான் இதை கட்டுறேன். அதாவது நான் கயிறு கட்டினதுனால நீ நீ இருக்கிறதுனால நானும் உயிர் வாழ்கிறேன். இது டபுள் எட்ஜ்டு நைஃப் மாதிரி. மம ஜீவன ஹேத்துனா கண்டே. கண்டே நீலகண்டம் என்றால் கழுத்து என்ற அர்த்தம் இல்லையா. கண்டே பத்தாமி. பத்தாமினா கட்டுவதினால். பத்தாமி கட்டுகிறேன். கண்டே பத்தாமி சுபகே. சுபகா, பகம் என்றால் இடுப்பு. ஆண்களுடைய ஷோல்டர்ஸ் வந்து வைடாக இருக்கும், இடுப்பு வந்து ஸ்மாலாக இருக்கும். அனாட்டமி எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் ஈவன் நம்ம சான்ஸ்கிரிட் எந்த காலத்தில் நோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்தியன் கல்ச்சரில், ஹிந்து கல்ச்சரில். ஸோ பெண்களுக்கு இடுப்பு பெரியதாகவும் ஷோல்டர் குறுகியதாகவும் இருக்கும். ஏன் இடுப்பு பெருசாக இருக்கணும்னா அதுதான் ஹெல்தி. குழந்தைங்களை இடுப்பில் சுமப்பதற்காகவும் டெலிவரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுதான் நார்மல் அனாட்டமி. ஸோ சுபகே சஞ்சீவ சரத்ஷதம். ஷரத் ரித்துன்னா ஆட்டம் சீசன், ஃபால்னு சொல்லுவோம். பியூட்டிஃபுல்லான சீசன், ரொம்ப பேலன்ஸ்டான சீசனை தான் இந்த மந்திரத்தில் சொல்கிறாங்க. நம்ம இருவரும் இந்த மந்திரம் கட்டுவதுனால் 100, நீயும் நானும் சேர்ந்து 100 ஷரத் ரித்துவினை, ஆட்டம் சீசனை நம்ம அனுபவிப்போம், பார்ப்போம். ஏன் ஆட்டம்னா அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் ஆக்சுவலாக ஆயுர்வேதம் பிரகாரம் அதுதான் ரொம்ப பேலன்ஸ்டான சீசன். ஹார்வெஸ்ட் சீசனும் சொல்லுவாங்க. நம்ம நவராத்திரியில் வந்து பண்டிகை கொண்டாடுகிறோம், நம்ம வாழ்க்கையே பண்டிகையாக அமையட்டும் என்று சொல்கிறார்கள். ஸோ இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லலாமே, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் ஹஸ்பண்டை படித்து சொல்லுங்க, இல்லை நீங்கள் சொல்லுங்கள், தினமும் கேளுங்கள். ஸோ அந்த மாதவன் பாட்டில் குதிச்சுட்டே இருப்பார், அந்த ஃபீல் வரும். கெட்டி மேளம் கட்டும் பொழுது அந்த டோன் நம்ம வீட்டில் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். அந்த